ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவரை போற்றும் வண்ணமாக நம்முடைய கிறிஸ்து சபை பாமாலை பாடல் புத்தகத்திலே 1வது பாமாலை, ஆத்துமமே உன் ஆண்டவரின் திருப்பாதம் பணிந்து மீட்பு சுகம் ஜீவன் அருள் பெற்றதாலே துதித்து என்கிற பாடலை இந்த ஆராதனைக்கு ஆரம்ப பாடலாக யாவரும் மேலும் நின்று பாடி ஆண்டவருடைய நாமத்தை போற்றுவோம். வாருங்கள். பணிந்து மீட்பு சுகம் காய்தூதி கோபக்கொண்டும் அருளியும் என்றும் பாராதோ துதி. அல்லேலூயா அவருமை மகிமையாம் துதி. தந்தை போர்மாயுனோ நீசமனோ நம்மையே அன்பின் கரம் கொண்டு தாங்கி மாற்றாவி. நின்றபடியே ஜெபம் செய்ய கடவோம். திருவிருந்து வழிபாடு. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். தேவனுக்கு மகிமையோ, பூமியிலே சமாதானமோ, மனிதர் மேல் பிரியமோ உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கு வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமையும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராகிய கடவுளே இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்த தேவாலயத்திலே எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்துகிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும்.
நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நமது ஆண்டவர் தொகுத்து அருளியது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளில் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இரண்டு கற்பனைகளும் நியாய பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதையே. இந்த பிரமாணத்தை கொள்ள எங்களுக்கு அன்பானவர்களே, நாம் இப்பொழுது கடவுளாகிய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி செல்வதாக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்காடு படியிட்டு அல்லது அமர்ந்து அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. நாம் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடும் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பு சிநேகிதமாக இருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நம் பாவங்களை மனத்தாழ்மையாக அறிக்கிடுவோம். யாவரும் சேர்ந்து சொல்வோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்தாவியானவரை எங்கள் சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். உமது பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனுள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றொரு மணிக்கு எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமிழத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகின்ற கிருபை நிறைந்த அருள்வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்க எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவைகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கு பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகளுடைய குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருள செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. தேவரீருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களோ இருப்பாராக. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆராதனையிலே ஆண்டவரே பங்கு பெறுகிற எங்களுடைய திருச்சபை பிள்ளைகளுக்கு நீ தந்த நல்ல சரீர சுகத்திற்காக பலனுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். குறிப்பாக நேற்றைய தினத்திலும் இன்றைய தினத்திலும் ஆண்டவரே
தேர்வு எழுதி கொண்டிருக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய திருச்சபை பிள்ளைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். தேர்வு எழுதுகின்ற பொழுது தூய் ஆவியானவருடைய ஆற்றலும் வழிநடத்துதலும் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நல்ல வெற்றியை உடைய பிள்ளைகளுக்கு தாரும். நல்ல ஞானத்தினாலே ஆண்டவர் நிறைத்தருளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் தேர்வு எழுதி ஆண்டவரை மனமகிழ்ச்சியோடு கூட கடந்து சென்று ஆண்டவரை உம்முடைய ஆலயத்திற்கு வந்து நன்றி செலுத்த கர்த்தர் கிருபை செய்யும். தொடர்ந்து இந்த ஆலயத்திலே ஆண்டவரை வீற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நிறைத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் அருமரட்சகமே பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுதல் செய்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். அமர்ந்த வண்ணமாக இன்றைய நாளுக்குரிய முதலாம் திருமறை பாடம் நாம் படிக்க கேட்போம். சகல பனிமுட்டுகளையும் மேஜையையும் அதன் பனிமுட்டுகளையும் சுத்தமான குத்துவிளக்கையும் அதன் சகல கருவிகளையும் தூப பீடத்தையும் தகன பலிபீடத்தையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் ஆராதனை வஸ்திரங்களையும் ஆசாரிய ஊழியம் செய்வதற்கான ஆசாரியனாகிய ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்களையும் அவன் குமாரரின் வஸ்திரங்களையும் அபிஷேக தைலத்தையும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு சுகந்த வர்க்கங்களாகிய தூப வர்க்கத்தையும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் செய்ய வேண்டும் என்றார் என்பதே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து இரண்டாம் திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 25 வரை. கொலேசேயர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல். வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்யுங்கள். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கேற்ற பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இரண்டாவது பாடல் எந்தன் ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே என்கிற பாடலை யாவரும் எழுமி நின்று பாடுவோம். அதை தொடர்ந்து நற்செய்தி பாடம் வாசிக்க நாம் கேட்போம். எந்தன் ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே எந்தன் கால நேரமோ நீகையாடி அருளோ எந்தன் தேவரே மூத்தமாகி
செய்தே நீதமா. வாசிக்கப்பட வேண்டிய சுவிசேஷ வேத படகம் லூக்கா 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 7ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. லூக்கா 17ஆம் அதிகாரம் 7வது வசனங்களிலிருந்து 10வது வசனங்கள் வரை. உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தை மேய்த்து வயலிலிருந்து வரும்போது எஜமான் அவனை நோக்கி, நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்வானோ? நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அறை கட்டி கொண்டு நான் போஜனம் பண்ணும் அளவும் எனக்கு ஊழியம் செய், அதற்கு பின் நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்லுவான் அல்லவா? தான் கட்டளையிட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்ததற்காக அவனுக்கு உபச்சாரம் செய்வானோ? அப்படி செய்ய மாட்டானே. அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் செய்த பின்பு, நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார் என்பது. வாசிக்கப்பட வேண்டிய சுவிசேஷ பாடகம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறேன். பிரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற கிருபை நிறைந்த ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். உம்முடைய வார்த்தைக்கு ஆண்டவரே வல்லமை உண்டு. அந்த வல்லமையுள்ள வார்த்தைகளை ஆண்டவரே பேசுவதற்கு அடியேனி நீ தகுதிப்படுத்தும் அப்பா. இந்த ஆராதனையிலே ஆண்டவரே பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் உம்முடைய நன்மை நாளை நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுதல் செய்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரும் அருமை இரட்சகர் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். கடந்த 6 மாதம் முழுவதும் நம்மை கரம்பிடித்து நடத்தின ஆண்டவர் இந்த ஜூலை மாதத்திலும் நம்மை கரம்பிடித்து நடத்துவாராக. ஒரு பாடலை பாடி கடவுளுடைய வார்த்தைகளுக்கு நேராகி நாம் ஆயத்தப்படுவோம். அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு கூட உம்மை பாடுவேன். பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே என்கிற பாடலை என்னோடு கூட சேர்ந்து கரங்களை தட்டி பாடும்படியாக அன்போடு கூட அழைக்கிறேன். பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை, பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே.
ஐயா எத்தனையோ நன்மை செய்தீரே, ஐயா எத்தனையோ நன்மை செய்தீரே. எல்லா கரங்களும் தட்டி, அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு கூட உம்மை பாடுவேன் என்று சொல்லி எல்லாரும் இணைந்து கரங்களை தட்டி பாடுவோமா? அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன், நான் நன்றியோடு உம்மை பாடுவே. சேர்ந்து சொல்லுவோம். அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன், நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். பிறந்த நாள் முதல் இந்த நிமிடம் வரைக்கும் எத்தனையோ நன்மைகளை நம்முடைய வாழ்விலே அவர் செய்திருக்கிறாரே, அது எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி சொல்லுவோமா? பிறந்த நாள் முதல் இந்த நாள் எல்லாம் சொல்லுங்க, எத்தனையோ நன்மை செய்தீரே. மறுபடி சொல்லுவோம். பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே, ஐயா எத்தனையோ நன்மை செய்தீரே, ஐயா எத்தனையோ நன்மை செய்தீரே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன், நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். மறுபடி சொல்லுவோம். அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன், நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். சிறுமையான என்னையும் ஆண்டவரே தூக்கி எடுத்தீரே, அளவில்லாமல் நீர் ஆசீர்வதித்தீரே, இவையெல்லாம் அதிசயம் என்று சொல்லி உணர்ந்தவர்களை பாடுவோமா? நல்லா கைத்தட்டி பாடுவோமே. சிறுமையானவனை தூக்கி எடுத்தீரே, அளவில்லாமல் ஆசீர்வதித்தீரே. எல்லாம் சொல்லுங்க. சிறுமையானவனை தூக்கி எடுத்தீரே, அளவில்லாமல் எல்லா கரங்களும் உயர்த்தி, இது அதிசயம் அதிசயம் தானே, இது அதிசயம் அதிசயம் தானே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன், நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். மறுபடியும் சொல்லுவோம். அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன், நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். புதிய கிருபை நாள ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் தாங்கினீரே, கடந்த 6 மாதம் முழுவதும் எங்களை அற்புதமாய் நடத்தினீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி பாடுவோமா? புதிய கிருபையால் என்னை தாங்குகின்றீரே, புதிய வழியில் நடத்துகின்றீர். எல்லாம் சொல்லுங்க. புதிய கிருபையால் என்னை தாங்குகின்றீரே, புதிய வழியில் நடத்துகின்றீர். எல்லா கரங்களும் ஏற்றி ஆச்சரியம் 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 தானே,
ஆச்சரியம் ஆச்சரியம் தானே அன்பின் தெய்வமே என்னை அழுத்தும் தெய்வம் நன்றியோடு உம்மை பாடுவேனா நன்றியோடு உம்மை எல்லாம் சேர்ந்து அன்பின் தெய்வமே நடத்தும் தெய்வமே நன்றியோடு உம்மை பாடுவே நன்றியோடு உம்மை பாடுவே. அல்லேலூயா. நம் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை அனுதினமும் நம்முடைய வாழ்விலே நாம் ருசித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே திருச்சபை நமக்கு சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற அழகான தலைப்பு பணியிடத்திலே கடவுளை கனப்படுத்துதல். நம்முடைய பணியானது வழிபாடாக மாற வேண்டும் என்கிற ஒரு அழகான ஒரு தலைப்பை சிந்திக்கும்படியாக இந்த காலவெளியிலே ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறார். ஜெபத்தோடு கூட கடவுளுடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்கும்படியாக தேவன் இந்த காலவெளியிலே உங்களையும் என்னையும் அவர் அழைக்கிறார். அன்னை தெரசா அவர்கள் தன்னுடைய காப்பகத்திலே இருக்கிற நோயாளிகளுக்கு மருத்துவ உதவி செய்து கொண்டிருந்தார். நல்ல கவனமாக கவனிங்க. அன்னை தெரசா அம்மையா அவர்கள் தம்முடைய காப்பகத்திலே இருக்கிற நோயாளிகளுக்கு அவர் மருத்துவ உதவி செய்து கொண்டிருக்கிற பொழுது அங்கே அவருடைய புகைப்படம் ஒன்று இருந்தது. அன்னை தெரேசாவினுடைய புகைப்படத்திற்கு முன்பதாக ஒருவர் நின்று கொண்டு அந்த புகைப்படத்தை பார்த்து தன்னுடைய இரு கரங்களையும் கூப்பி அவரை வணங்கி கொண்டிருந்தார். இதை கவனித்துக் கொண்டிருந்த அன்னை தெரேசா அவர்கள் அவரை பார்த்து இவ்விதமாய் கேட்டார், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி அவரை பார்த்தார். அம்மா, நான் தங்களுடைய புகைப்படத்திற்கு முன்பதாக நின்று உங்களுடைய புகைப்படத்தை பார்த்து அதை நான் வணங்கி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். அதற்கு அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, நான் வணக்கத்திற்குரியவர் அல்ல, நீ கிறிஸ்துவை வணங்கு என்று அவர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? நான் வணக்கத்திற்குரியவர் அல்ல, நீங்கள் கிறிஸ்துவை வணங்க வேண்டும், அவரே வணக்கத்திற்குரியவர் என்று சொன்னார்கள். அப்பொழுது அன்னை தெரேசா அம்மையா அவருடைய அந்த புகைப்படத்தை பார்த்து வணங்கி கொண்டிருக்கிற அவர்கள் சொன்னார்கள், கிறிஸ்துவை நான் அறியவில்லை. என்ன சொன்னாருங்க? நான் கிறிஸ்துவை அறியவில்லை, கிறிஸ்து எப்படி இருப்பார் என்றும் எனக்கு தெரியாது, ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், அவர் நிச்சயமாய் அவர் உங்களைப் போல இருப்பார் என்று சொல்லி நடந்து சென்றாராம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, கிறிஸ்துவை நான் அறியவில்லை, கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதும் எனக்கு தெரியாது, ஆனால் ஒன்றே ஒன்று மாத்திரம் எனக்கு தெரியும், கிறிஸ்து உங்களைப் போல இருப்பார், அவர் உங்களைப் போலவே அவர் பணி செய்வார் என்று சொன்னாராம். அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு இந்த காலவெளியிலே, இந்த மாதத்தின் தொடக்கத்திலே கடவுள் நமக்கு தந்திருக்கிற வார்த்தைகளை சற்று கவனித்து பார்க்கிற பொழுது நம்முடைய பணியானது வழிபாடாக மாற வேண்டும் என்பதற்கு அன்னை தெரேசாவுடைய வாழ்க்கை ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது என்பதை இந்த காலவெளியிலே நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்று சொன்னால் நம்முடைய பணியை, நம்முடைய வேலையை நாம் நேர்மையாக, நாம் அர்ப்பணிப்போடு கூட செய்கின்ற பொழுது அந்த பணியானது வழிபாடாக மாறுகிறது. எத்தனை பேர் நீங்க அதை நீங்க ஆமோதிக்கிறீங்க? சொல்லுங்க மகளா, இல்லையா? கடவுள் நமக்கு தந்திருக்கிற வேலையை, கடவுள் நமக்கு தந்திருக்கிற பணியை, கடவுள் நமக்கு தந்திருக்கிற பொறுப்பை நாம் நேர்மையாக அர்ப்பணிப்போடு கூட செய்கிற பொழுது அந்த வேலையானது வழிபாடாக மாறுகிறது. சில நேரங்களில் நம்முடைய வேலையை, நாம் செய்கிற பணிகளை நாம் எப்படி பார்க்கிறோம்? சற்று ஆராய்ந்து பாருங்கள். இன்னைக்கு அநேகர் வேலை பார்ப்பது பணம் சம்பாதிப்பதற்காக என்று பலர் நினைக்கிறார்கள். நல்ல கவனமாக கவனிங்க. இன்றைக்கு பலர் வேலை செய்கிறோம்,
ஆனால் அந்த வேலையை எப்படி நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அதை சம்பாதிப்பதற்கான ஒரு வழியாக, சம்பாதிப்பதற்கான ஒரு பாதையாக பலர் நினைக்கிறார்கள். ஆனால் நாம் பார்க்கிற வேலையை அர்ப்பணிப்போடு கூட யார் செய்கிறார்களோ, அந்த அர்ப்பணிப்போடு கூட செய்தால் அதுவே கடவுளை அடைவதற்கான வழி, கடவுளை அடைவதற்கான பாதை என்பதை பல நேரங்களிலே நாம் நினைக்க தவறிவிடுகிறோமே. பிரியமானவர்களே, நாம் பார்க்கிற வேலையை, கடவுள் எந்த பணியை கொடுத்தாலும் சரி, நாம் பார்க்கிற வேலையை ஈடுபாட்டோடு அர்ப்பணிப்போடு கூட செய்தால் அதுவே வழிபாடு, அதுவே தவம், அதுவே ஜெபமாக மாறுகிறது. வார்த்தைகளை நல்லா கவனமாக கவனிச்சு பாருங்க. மறுபடி நான் சொல்லுகிறேன், நாம் பார்க்கிற எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அந்த வேலையை ஈடுபாட்டோடு அர்ப்பணிப்போடு கூட நாம் செய்தால் அந்த வேலையானது வழிபாடாக மாறுகிறது, அது தவமாக மாறுகிறது, அது ஜெபமாக மாறுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கடவுள் நமக்கு தந்திருக்கிற இந்த தலைப்பின் அடிப்படையிலே 3 காரியத்தை உங்களோடு கூட நான் சுட்டிக்காட்ட நான் விரும்புகிறேன். முதலாவதாக பார்க்கிற பொழுது யாத்திரையாகமத்துடைய புஸ்தகத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். 31ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை, முதல் 3 வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமா? முதல் 5 வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். யாத்திரையாகமம் 31ஆம் அதிகாரம் 1-5. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனாகிய ஊரின் குமாரன் பெசலேயேலை பேர் சொல்லி அழைத்து. நல்ல போதும், நல்ல கவனமாக கவனிங்க. இங்கே ஆண்டவர் ஒரு விசித்திரமான ஒரு பணிக்கு யாரை அழைக்கிறாருங்க? பெசையேல் என்கிற ஒருவரை அழைக்கிறார். யார் இந்த பெசையேல்? யாருங்க? ஊரின் குமாரன். இந்த ஊர் யார்? அவர் யாருங்க? யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனாகிய. யாருங்க இந்த ஊர்? யார் இந்த ஊர்? யூதா கோத்திரம் என்று வேதம் சொல்கிறது இல்லையா? அமிலேக்கேரியோர் கூட இஸ்ரவேல் யுத்தம் செய்கிற பொழுது மோசே மலை உச்சியில் நின்று கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு கரத்தை யாரு பிடித்துக் கொண்டாருங்க? ஆரோன் பிடித்துக் கொண்டார். இன்னொரு கரத்தை பிடித்தவனுடைய பேர் தான் யாருங்க? ஊர். நல்ல கவனமாக படித்து பாருங்கள். அவருடைய பேரன் தான் யாருங்க? அவருடைய பேரன் தான் யாருங்க? இந்த பெசலேயேல். நல்ல கவனமாக படித்து பாருங்கள். அன்புக்குரியவர்களே, இந்த பெசலேயலை பார்க்கிற பொழுது வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, ஆண்டவர் தம்முடைய பணிக்காக அவனை பேர் சொல்லி அழைத்து. அப்படின்னு என்ன அர்த்தம்? கடவுள் எப்பொழுதுமே தம்முடைய பிள்ளைகளை பேர் சொல்லி அவர் அழைக்கிறார். தம்முடைய பணிக்காக அவர் அழைக்கின்ற பொழுது அவர் உங்களையும் என்னையும் எப்படி அழைக்கிறார் தெரியுமா? அவர் பேர் சொல்லி அழைக்கிற ஒரு தேவன் அவர். தொடர்ந்து நம்ம வாசிப்போம் அந்த வேத பகுதியை. எதற்காக அவர் அழைக்கிறார் என்று சொன்னால், வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கோ, பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கோ, ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கோ, மரத்தில் சித்திர வேலை செய்கிறதற்கோ, மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கோ வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினாலே அவர் நிரப்பினார். நல்ல கவனமாக கவனிங்க. இந்த வேத பகுதியை சற்று நம்ம பார்க்கிற பொழுது இந்த பெசேலை ஆண்டவர் பரிசுத்த ஆவியினாலே அவர் தம்முடைய பணிக்கென்று நிரப்பினார். எதற்கு? தங்கத்தில் வினோதமான பணிகளை செய்ய, வெள்ளியிலே வினோதமான பணிகளை செய்ய,
வெண்கலத்திலே வினோதமான பணிகளை செய்ய, ரத்தினத்திலே வினோதமான பணிகளை செய்ய, இரும்பிலே வினோதமான பணிகளை செய்ய, மரத்தினாலே என்ன செய்கிறாங்க, வினோதமான பணிகளை எல்லாம் செய்வதற்கு கர்த்தர் இந்த பெசையேலை அவர் தெரிந்து கொண்டு தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நிரப்பினார். பல நேரங்களில் திருச்சபை மக்கள் ஒன்றை நாம் மறந்து விடுகின்றோம். பரிசுத்த ஆவியானவர் என்பது அபிஷேகத்திற்காக மாத்திரம் அல்ல, பாடல் பாடுவதற்காக மாத்திரம் அல்ல, அந்நிய பாஷை பேசுவதற்காக மாத்திரம் அவர் நிரப்பப்படுகிற தேவன் அல்ல. என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுங்க, இங்கே ஞானமாய் புத்தியாய் தேவனுடைய பணிகளை செய்வதற்கோ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுகிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களே. பல நேரங்களிலே பரிசுத்த ஆவியானவரை பற்றிய ஒரு புரிதல் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அவரை துதித்து பாட, அந்நிய பாஷைகள் பேச, தீர்க்க தரிசனம் சொல்வதற்கு மாத்திரமே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார் என்று நாம் நினைக்கிறதோ, ஆனால் தேவனுடைய பணிகளை, விசித்திரமான பணிகளை ஞானமாய் செய்வதற்கு என்ன செய்கிறாருங்க, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார் என்பதை இந்த வேத பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நான் 3 விஷயத்தை சொல்ல போகிறேன். இன்னைக்கு கடவுளை நம்முடைய பணி செய்கிற இடத்துல நம்ம கனப்படுத்தணும் இல்லையா? முதலாவது குறிப்பு என்ன தெரியுமா? திறமையால். முதல் வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். திறமையால். கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற திறமைகள், கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகள் இருக்கிறது அல்லவா? இந்த திறமைகளையும் தாளந்துகளையும் கொண்டு நீங்கள் கடவுளை நீங்கள் பணி செய்கிற இடத்திலே கனப்படுத்த வேண்டும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கடவுள் எதற்காக திறமைகளை நமக்கு தருகிறார்? யோசித்து பார்த்தீங்களா? இந்த பெசையேலுக்கு இந்த பணிகளெல்லாம் செய்யக்கூடிய ஞானம் எப்படி வந்தது? சற்று யோசித்து பாருங்க. இவங்க எப்படிப்பட்டவர்கள்? மோசேவுக்கு எங்க இருந்தாருங்க? 40 வருஷம் எகிப்து தேசத்தில் இருந்தார். அந்த எகிப்தியருடைய சாஸ்திரங்கள் எல்லாம் மோசே நன்றாய் கற்றிருந்தான். ஆனால் இப்படிப்பட்ட பணிகளை செய்யக்கூடிய ஞானம் யாருக்கு இல்லைங்க? சொல்லுங்க. மோசேக்கு கிடையாது. ஆனா அதே வேளைகளிலே பெசேலுக்கு இந்த ஞானம் இருந்ததா அப்படின்னு பார்த்தா அதுவும் அவர்களுக்கு இல்லை. ஏன்னு சொன்னால், எகிப்திலே இருக்கிற பொழுது பொன் வேலையோ இரும்பு வேலையோ அவர்களுக்கு தெரியாது இல்லையா? அவங்க என்ன வேலை தான் செஞ்சாங்க? செங்கல் வேலை தான் செஞ்சாங்க. நல்லா கவனமாக கவனித்து பாருங்கள். செங்கல் வேலைகள் தான் செய்தாங்க. ஆனா இங்கே பார்க்கிற பொழுது கர்த்தர் அவர்களுக்கு நூதனமான வேலையை செய்வதற்கு விசேஷித்த ஞானத்தை அவர்களுக்கு தந்தார். அப்படின்னா ஒரு விஷயத்தை நல்லா கவனமாக கவனிங்க. எந்த ஒரு பணியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, அந்த வேலையை கர்த்தர் நமக்கு தருகிறார் என்பதை இன்றைய வேத பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நல்ல கவனமாக கவனித்துக் கொள்ளுங்கள். எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அந்த வேலையை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிறார். கர்த்தர் தம்முடைய பணிக்கு யாரை தெரிந்தெடுக்கிறாரோ அவர்களை தம்முடைய ஆவியினாலே நிரப்பி அவர்களுடைய இருதயத்திலே ஞானத்தை அவர் என்ன செய்கிறாருங்க? அருளுகிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் நல்ல கவனமாக கவனித்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு இந்த ஆலயம் இருக்கிறது இல்லையா? இந்த ஆலயத்தை நீங்கள் பார்க்கிற பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆலயம் எப்படி இருந்ததுங்க? ஆசாரிப்பு கூடாரம் இல்லையா? இந்த ஆசாரிப்பு கூடாரத்திலே பார்க்கிற பொழுது இந்த ஆசாரிப்பு கூடாரம், உடன்படிக்கை பெட்டி, அப்பத்து மேஜை, கிருபாசனம், குத்து விளக்கு, தூபபீடம், தகன பலிபீடம், ஆராதனையுடைய வஸ்திரங்கள், அபிஷேக தைலம், இவை எல்லாவற்றையும் செய்தவன் யாருங்க? யாருங்க? இந்த பெசலேல். நல்ல கவனமாக கவனிச்சு பாருங்க. இந்த பெசேலை குறித்து நம்ம பல நேரங்களில் நமக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் வேதத்தை வாசித்து பார்க்கிற பொழுது அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்னு சொன்னால், ஆண்டவரால் அழைக்கப்பட்டவன், ஆச்சரியமான வேலைகளை செய்தவன், ஆவியானவராலே நிரப்பப்பட்டவன், ஆலய பணிக்காகவே தன்னை அர்ப்பணித்தவன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? முதல் குறிப்பு உங்களுக்கு நான் சொன்னேன், உங்களுடைய திறமையால் கடவுளை கனப்படுத்துங்கள் அப்படின்னா இங்கே யோசித்து பாருங்க. அங்கே அவனை குறித்து 2 காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 31ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் வாசிக்க பார்க்கலாம். வினோதமான வேலைகளை அவன்
யோசித்து செய்வதற்கு. நல்ல கவனமாக கவனிங்க, இந்த வார்த்தைகளை குறிப்பு வைத்துக் கொள்ளுங்கள். கடவுள் நமக்கு தந்திருக்கிற பணி இருக்கு இல்லையா, கடவுள் நமக்கு தந்திருக்கிற வேலைகளை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னா எப்படி செய்யணுங்க? ரொம்ப யோசித்து சொல்லுங்களேன், நிதானித்து செய்யணும். அவசரப்படக்கூடாது, ஏதோ கடமைக்காகவும் செய்யக்கூடாது. நல்ல கவனமாக கவனிங்க, வேத வசனம் அழகை சொல்லுகிறது, கடவுள் எதற்காக திறமைகளை நமக்கு தருகிறார் என்று சொன்னால், அந்த திறமைகளை ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்து நாம் செயல்படுகிற பொழுது, இங்கே வேத வசனம் அழகை சொல்லுகிறது, அவன் யோசித்து நிதானித்து செய்கிறவனாய் இருக்க வேண்டும். போதகராக இருந்தாலும் சரி, நிர்வாகத்திலே பணி செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, திருச்சபை மக்களாக நீங்களாக இருந்தாலும் சரி, கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த திறமை இருக்கு பார்த்தீங்களா, அந்த திறமையை கடவுளுக்கென்று பயன்படுத்துகின்ற பொழுது எப்படி நம்ம பயன்படணும் சொல்லுங்க? நிதானத்தோடு கூட யோசித்து நாம் செயல்பட வேண்டும். இரண்டாவது, இங்கே பார்க்கிற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை கவனிங்க. 5வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மற்றும் சகலவித வேலைகளையோ யூகித்து செய்கிறதற்கோ தேவன் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினாலே நிரப்பினார். அப்படின்னா இங்கே சொல்றாரு, இரண்டாவது யூகித்து செய்வதற்கு ரொம்ப முக்கியங்க. யூகித்து செய்வதற்கு பிரியமானவர்களே, தன்னுடைய விருப்பப்படி அல்ல, அல்ல கவனமாக கவனிங்க, தன்னுடைய விருப்பப்படி அல்ல, தேவன் விரும்புகிறபடி அதை செய்ய வேண்டும் என்பதற்காக அதை யூகித்து அவன் செய்கிறவனாய் இருந்தான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, யோசித்து பாருங்களேன், இந்த பெசேலுடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அந்த வேலையை முழு ஈடுபாட்டோடு கூட அவன் செய்வதை கவனித்து பாருங்கள். எப்பயுமே நமக்கு ஒரு வேலையை செய்யும் போது, கடவுள் நமக்கு ஒரு பணியை கொடுக்கும் போது நம்ம என்ன தெரியுமா நினைக்கணுமோ, உன்னை விட நீ செய்கிற வேலை உயர்ந்தது என்கிற எண்ணத்தோடு கூட நாம் என்ன செய்யணுங்க? நம்மை விட நாம் செய்கிற பணி, கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற பணி உயர்ந்தது என்று சொல்லி நாம் எண்ணி அந்த பணிகளை செய்ய வேண்டும். வேத வசனத்தை பாருங்களேன். அந்த 5வது வசனத்தை சொல்றார், ஆண்டவர் என்னென்ன கொடுக்கிறார் யோசித்து பாருங்க. என்னென்ன கொடுக்கிறார்? 3 விஷயத்தை கொடுக்கிறார். என்ன சொல்றாருங்க? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஞானம், புத்தி, அறிவு, இல்லையா? இங்கே ஆண்டவர் பெசேலுக்கு ஞானத்தை தருகிறார். எதற்கு? எதை செய்ய வேண்டும் என்பதை அறிய. நல்ல கவனிங்க, எதை செய்ய வேண்டும் என்பதை அறிவதற்கு அவனுக்கு ஞானத்தை தருகிறார். அதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற புத்தியை தருகிறார். அதை என்ன செய்யணுங்க? அனுபவத்தோடு கூட செய்ய வேண்டும் என்பதற்காக அறிவை தருகிறார். நல்ல கவனமாக கவனித்து பாருங்களேன். இந்த வார்த்தைகள் எல்லாம் சற்று நீங்கள் கவனித்து பார்க்கிற பொழுது, தேவன் ஞானத்தை தருகிறார், தேவன் புத்தியை தருகிறார், தேவன் அறிவை தருகிறார் என்றால் எதற்காக என்று சொன்னால், நாம் எதை செய்ய வேண்டும், நான் அதை எப்படி செய்ய வேண்டும், அதை அனுபவத்தோடு கூட செய்ய வேண்டும் என்பதற்காக தேவன் அவனுக்கு அறிவையும் திறமையும் அவர் தந்தார். நம்ம புரிஞ்சுக்கணுங்க, கடவுள் நமக்கு எதற்கு அறிவை தருகிறார், எதற்கு நமக்கு ஞானத்தை தருகிறார் என்பதை நீங்களும் நானும் அறிந்து, கடவுள் நமக்கு தந்திருக்கிற அந்த திறமையின் வழியாக நாம் பணி செய்கிற இடத்திலே யாரை நாம் கனப்படுத்த வேண்டுங்க? சத்தமா சொல்லுங்க, யாரை கனப்படுத்த வேண்டுங்க? திறமையினாலே. நல்ல கவனிங்க, கடவுள் உங்களுக்கு தந்திருக்கிற திறமையை கொண்டு நீங்கள் பணி செய்கிற இடத்திலே நீங்கள் கடவுளை கனப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக, நம்ம வாசிக்கப்பட்ட பகுதியிலே கொலோசியனுடைய புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்தை 23வது வசனத்தையும் 24வது வசனத்தையும் யாராவது வாசிக்கலாமா? கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 23, 24 வசனம், 22, 23, 24 வாசிக்கலாமா? வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடு கூட ஊழியம் செய்யுங்கள். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலோ அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். நல்ல கவனமாக கவனிங்க.
ரெண்டாவது வார்த்தை, முதல் வார்த்தை சொன்னேன் திறமையால், ரெண்டாவது நேர்மையால். ரெண்டாவது வார்த்தை என்னதுங்க? நேர்மையால். நேர்மையால் சொல்ற வார்த்தை நல்லா கவனமாக பண்ணீங்க. நீங்க எதை செய்தாலோ அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய். ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிற வார்த்தை நல்லா கவனமாக பண்ணீங்க. மனப்பூர்வமாய் என்கிற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா? இந்த வார்த்தைக்கு கொடுக்கப்படுகிற பொருள் என்னவென்று சொன்னால் அலட்சியமின்றி, நல்லா கவனமாக பண்ணீங்க, அலட்சியமின்றி முழு அர்ப்பணிப்போடு உண்மையோடு கூட நேர்மையோடு கூட அவருக்கு நீங்கள் பணி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? நீங்கள் அமைதியாக உட்கார்ந்துருக்க பார்த்தா அது எப்படியா, அது எப்படி நேர்மையை செய்ய முடியும்? ஆனால் வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, கடவுள் உங்களுக்கு எந்த பணியை கொடுத்தாலும் சரி, எந்த பொறுப்பை கொடுத்தாலும் சரி, நல்ல கவனமாக பண்ணீங்க, அதை எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால் மனப்பூர்வமாய், மனப்பூர்வமாய், உண்மையாக, நேர்மையாக, அர்ப்பணிப்போடு, அலட்சியமின்றி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு விஷயத்தை நல்ல கவனமாக பண்ணீங்க. நீங்க எவ்வளவு பெரிய வேலையை, எவ்வளவு பெரிய ஒரு பணியில் நீங்க அமர்ந்திருந்தாலும் கடவுள் உங்களை பார்த்து உங்களை பார்க்கும்போது எவ்வளவு பெரிய வேலை செய்தா என்று ஆண்டவர் கேட்க மாட்டார். நல்ல கவனிங்க. எவ்வளவு பெரிய வேலையை நீ செய்தா என்று ஆண்டவர் கேட்பதில்லை. உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையிலே நீ எவ்வளவு உண்மையாய் இருந்தாய். நல்ல கவனமாக கவனிச்சுக்கோங்க. அது சின்ன வேலையா இருக்கலாம், அது பெரிய வேலையா இருக்கலாம், அது மற்றவருடைய பார்வையில் அது வித்தியாசமாய் தோன்றலாம், அது நமக்கு கவலை இல்லை. ஆனால் கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த பணி, அது எவ்வளவு பெரிய பணியில் நீ இருந்தாய், எவ்வளவு பணியை செய்தாய் என்று அவர் கேட்பதில்லை. மாறாக அந்த பணியிலே எவ்வளவு உண்மையாய் உத்தமத்தோடு கூட நீ இருந்தாய். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம செய்கிற பணிகளை இன்னைக்கு நிறைய நேரங்களில் உண்மையாக செய்வதில்லைங்க. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாம் செய்கிற ஒரு பணி எந்த பணியாக இருந்தாலும் சரி, உங்கள் வேலையினுடைய முதன்மை பார்வையாளர் தேவன் என்கிற உணர்வு உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். புரியுதுங்களா? ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற பணியை நீங்க செய்கிற பொழுது அவர்கள் பார்ப்பார்கள், இவர்கள் பார்ப்பார்கள், அந்த அதிகாரிகள் பார்ப்பார்கள் என்று நினைக்காதபடிக்கு உங்களுடைய முதன்மையான பார்வையாளர் தேவன் என்னை பார்க்கிறார் என்கிற உணர்வு இருக்க வேண்டும். அப்படி இருந்துச்சுன்னா, நான் ஒரு வேலையை செய்கிறேன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த வேலையை செய்கிற பொழுது ஒருவேளை மனுஷனுக்கென்று நான் செய்தால், நல்ல கவனமாக பண்ணீங்க, மனுஷனுக்கென்று அந்த வேலையை நான் செய்தா அவர் என்னை பார்க்கும்போது அவர் என்னை பாராட்டணும்னு நான் நினைப்பேன். நான் மனுஷனுக்கென்று செய்கிற பொழுது அவர் எனக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லி நான் செய்வேன். நல்ல கவனமாக கவனிங்க. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் மனுஷருக்கென்று அந்த வேலையை செய்யாமல் நீங்கள் கடவுளுக்கென்று அந்த வேலையை நீங்கள் செய்வேன் என்று சொன்னீங்கன்னா, யாரும் உங்களை வேலையை பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நீங்கள் என்ன செய்வீங்க? அந்த வேலையை உண்மையாக நீங்கள் செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள். யாரும் பாராட்டாவிட்டாலும் அதை நீங்கள் சிறப்பாக செயல்பட ஆரம்பித்து விடுவீர்கள். பிரியமானவர்களை, யாரும் நன்றி சொல்லாவிட்டாலும் நீங்கள் சோர்வடைய மாட்டீர்கள். அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், ஏன் என்று சொன்னார், இந்த வேலையை உங்களுக்கு தந்தவர் யாருங்க? சொல்லுங்க, யாருங்க? ஒரு விஷயத்தை நல்லா கவனமாக கவனிங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறாரு, அந்த கொலோசியர் 3:23 பார்க்கிற பொழுது, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள். நல்ல கவனமாக கவனிங்க. அப்படின்னா நீங்க யாருக்காக வேலை பார்க்கிறீர்கள்? சொல்லுங்க, யாருக்காக வேலை பார்க்குறீங்க? யாருக்காக வேலை செய்யணும்? கிறிஸ்துவுக்காக. பவுல் அழகா சொல்றாரு, பிரியமானவர்களே, நீங்கள் அவருக்காக, மனுஷருக்காக அல்ல, நீங்கள் அவருக்காக செய்கிற பொழுது அவரிடத்திலிருந்து உங்களுக்கு பலன் வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க கிடைக்கலன்னா ஒன்றும் யோசிக்காதீங்க. இங்கே உங்களுக்கு பாராட்டு கிடைக்கவில்லை என்றாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆனால் உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். நீங்கள் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் உங்களுடைய வேலைகளை செய்கிற பொழுது அதற்கான பலனை அவரிடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஒரு விஷயத்தை நல்லா கவனமாக கவனிங்க. நீங்க எந்த வேலையை செய்தாலும் உங்களுக்கு எஜமான் இயேசு கிறிஸ்து என்பதை மறந்து விடாதீர்கள்.
நிறைய நேரங்களில் அதை நம்ம மறந்து விடுகிறோங்க. ஒரு விஷயத்தை நல்ல கவனிங்க, உங்களுக்கு எஜமான் யார் என்பதை மறந்து விடுகிறீர்களே. நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் உங்களுக்கு எஜமான் இயேசு கிறிஸ்து என்பதை உணர்ந்து உங்களுடைய வேலைகளை நீங்கள் உண்மையாக உத்தமத்தோடு கூட நீங்கள் செய்கிற பொழுது அதற்கான பலன் அவரிடத்திலிருந்து உங்களுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். சோர்ந்து போக வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஐயோ எனக்கான பலன் இல்லையே, நான் உண்மையாக உழைக்கிறேனே, அவருக்காக உத்தமத்தோடு நான் பணி செய்கிறேனே, ஆனால் எனக்கு எந்த உயர்வுமே இல்லை என்று சொல்லி நினைக்க வேண்டாம். ஒருவேளை நான் செய்கிற பணிகளுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று கூட நீங்கள் வேதனையோடு கூட அமர்ந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கென்று மனப்பூர்வமாய் நீங்கள் செய்கிற பொழுது நிச்சயமாக அவரிடத்திலிருந்து உங்களுக்கு நன்மை வரும், அவரிடத்தில் உங்களுக்கு பலன் வரும். அதற்குரிய ஆசீர்வாதத்தை அவர் உங்களுக்கு நிச்சயமாய் தருவார். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா கவனமாக கவனித்துக் கொள்ளுங்கள். நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, அந்த வேலையை கொடுத்தது யாருங்க சொல்லுங்கள்? நம்ம அழைத்து என்னதுங்க, பெசேலை அழைத்து அந்த பணிகளை கொடுத்தது போல இன்னைக்கு நமக்கும் அந்த என்ன செய்கிறாங்க, எல்லா ஊழியக்காரர் மட்டுமல்ல எல்லாருக்கும் அந்தந்த வேலையை கொடுத்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்களையும் என்னையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கண்களுக்கு மறைவானது எதுவுமே இல்லை. நல்ல கவனிங்க பிரியமானதை, அவருக்கு நாம் நிச்சயமாய் கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். ரொம்ப கவனிங்க. எந்த வேலையாக இருந்தாலும் சரி, ஆலயத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற எந்த பணியாக இருந்தாலும் சரி, அது ஊழியராக இருந்தாலும் சரி, அது நிர்வாகத்திலே இருந்தாலும் சரி, திருச்சபை மக்களாக நீங்களாம் சரி, கடவுளத்திலே கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். அதெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாதுங்க சொல்லுங்க. அவர்தான் உங்களுடைய எஜமான் அப்படின்ற எண்ணத்தோடு கூட நம்ம பணி செய்கிறோமா? அந்த எண்ணத்தோடு கூட நம்ம ஆளுகிறோமா? அப்படி வாழ்ந்தா அவரிடத்துலேருந்து நமக்கு என்ன உண்டுங்க சொல்லுங்கள்? அவரிடத்துல என்ன உண்டுங்க? நிச்சயமாயே ஐயா, நிறைய பேர் சொல்லுவோம், ஐயா மாற்றமே வரலையா. எப்படி மாற்றம் வரும்? கிறிஸ்தவர்களுக்குள்ளே மாறுதல் வந்தால் தானுங்க, உங்களுக்குள்ளே மாறுதல் வந்தால் தானே தேசத்திலே மாறுதல் வரும். சொல்லுங்க. நான் பணி செய்கிற இடத்துக்கு 8 மணினா எத்தனை மணிக்கு போகணுங்க சொல்லுங்க? நம்ம ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் எப்படி போறீங்க? நம்ம ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் எப்படி நம்ம செய்கிறோம் சொல்லுங்க? 8 மணிக்கு அப்படின்னா அந்த பணியிடத்திற்கு போகிற பொழுது சரியா இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்கள் சரியாக 8 மணிக்கு அவர்கள் போய்விடுவார்கள். பிரியமானவர்கள், இவர் யாரிடத்திலும் லஞ்சம் வாங்க மாட்டார்கள். நல்ல கவனிங்க. இப்படி சொல்ல முடியுமா? இப்படிப்பட்ட அடையாளம் நமக்குள்ளே இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது அல்லவா? அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு வேலை கொடுத்தவர் ஆண்டவர். மனுஷருக்கு ஏற்றபடி பணி செய்ய அல்ல, தேவனுக்கு ஏற்றபடி என்ன செய்யணுங்க? பணி செய்யணும். காலையில் வேலைக்கு போகும்போது எப்படி போறீங்க? வேலைக்கு சந்தோஷமா போறீங்களா? வேலை கிடைப்பதற்கு முன்பதாக ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து ஐயோ எனக்கு வேலை கிடைக்கலையே அப்படின்லாம் நீங்கள் புலம்பி அழுத நாட்டு உண்டு. ஆனால் நல்ல கவனமாக கவனிங்க, வேலை கிடைத்த பிறகு எவ்வளவு நன்றி உள்ளவர்களாய், தேவனுக்கு எவ்வளவு உண்மையுள்ளவர்களாய், மனப்பூர்வமாய் அந்த பணியை செய்கிறீர்களா? உண்மையோடு கூட உத்தமத்தோடு கூட நேர்மையாக அந்த பணிகளை செய்கிறீர்களா என்பதை இந்த காலவெளியில் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மனப்பூர்வமாய் விருப்பத்தோடு கூட உண்மையோடு கூட கடவுள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணிகளை நான் செய்கிறேன் என்று சொல்லி தைரியமாக நம்மால் சொல்ல முடியுமா? அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, அப்படி என்று சொன்னால் முதலாவதாக சொன்ன எப்படி செய்யணுங்க? திறமையின் மூலமாக. ரெண்டாவதாக நேர்மையால். ஒன்று திறமையால், ரெண்டாவது நேர்மையால். மூன்றாவதாக மத்தேயு எழுதின நற்செய்தி நூலிலே 5ஆம் அதிகாரம் 16 வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம்? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5:16. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்காது. 5:16 பிரதர். இவ்விதமாய் மனுஷர் உங்களுடைய நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக. இங்கே 3வது வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இவ்விதமாய் மனுஷர் உங்களுடைய நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்களுடைய பிதாவை மகிமைப்படுத்தும்படி. 3வது உங்களுடைய நற்கிரியைகளால். அப்படின்னு இருந்துங்க. 3வது வார்த்தை வாழ்க்கையால், உங்களுடைய வாழ்க்கையால். முதல் சொன்னேன் திறமையால், 2வது நேர்மையால்,
மூணாவது வாழ்க்கையால். உங்களுடைய வாழ்க்கையின் வழியாக, உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக, உங்களுடைய நற்கிரியைகளின் மூலமாக, உங்களுடைய தூய செயல்களின் மூலமாக நாம் வாழ்கிற, நாம் இருக்கிற, நம்மை பார்க்கிற இடத்திலே நாம் சாட்சி உள்ளவர்களாய் வாழ்ந்து கடவுளை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் நம்முடைய வாழ்வின் வழியாக. அதனால தான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது எல்லாம் எழுதாமல் திருப்பி வைத்துக் கொள்ளுமா. ரொம்ப முக்கியமான வசனம் இது. நீங்கள் உங்களுடைய பணியிடத்தில் எப்பொழுதுமே இந்த வார்த்தைகளை மனதிலே நீங்கள் பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையை நீங்கள் மறக்கவே கூடாது. வாசிங்க 2:12. புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்திலே அவர்கள் உங்களுடைய நற்கிரிகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பினாலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று புத்தி சொல்லுகிறேன். நல்ல கவனமாக பண்ணீங்க. பேதுரு சொல்ற வார்த்தை நல்ல கவனமாக பண்ணீங்க. மற்ற புறஜாதியர் எல்லாம் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள், நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள், உங்களுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது, உங்களுடைய பேச்சு எப்படி இருக்கிறது, உங்களுடைய செயல்கள் இருக்கிறது என்பதை என்னங்க அவர்கள் பார்க்கிற பொழுது தேவன் நம்மை சந்திக்கிற அந்த நாளிலே எப்படி இருக்கணுமா, உங்களுடைய நற்கரிகளை கண்டு தேவனை என்ன செய்யணுமானமோ மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருக்கும்படி நீங்கள் நல்ல நடக்கை உள்ளவர்களாய் என்ன செய்யணுமா, நீங்க சொல்லுங்க, நீங்க நடந்து கொள்ள வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை உங்களுக்கு கடினமாக இருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தை உங்களுக்கு சற்று ஒருவேளை இங்கே வருகிற பொழுது கடினமாக தோன்றலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நல்ல கவனமாக கவனிங்க. ஆண்டவரை நம்முடைய பணியிடத்தில் எப்படி கனப்படுத்துவது? தேவன் தந்திருக்கிற அந்த திறமைகளின் வழியாக, பிரியமானவர்களே, உங்களுடைய நேர்மையின் வழியாக, மூன்றாவது உங்களுடைய நற்கிரியாகிய உங்களுடைய வாழ்வின் மூலமாக நீங்கள் அவர் என்ன செய்யணுமா, நீங்கள் கனப்படுத்த வேண்டும். ஆகவே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற வார்த்தை அதுதான். இன்றைக்கு நீங்கள் கடவுளை இவ்விதமாய் பணியிடத்திலே, வாழ்கிற இடத்திலே, ஊழியத்திலே நீங்கள் கடவுளை கனப்படுத்துகிறவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா? ஆண்டவர் இன்னைக்கு நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி அதுதான். அன்றைக்கு பார்க்கிற பொழுது திறமையால் அவர்கள் கடவுளை கனப்படுத்தினார்கள். நேர்மையினாலே மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் உண்மையாய் நேர்மையாய் வாழ்வதின் வழியாக அவரை கனப்படுத்துங்கள். மூன்றாவதாக பார்க்கிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அந்த நல்ல செயல்கள், தூய செயல்களின் மூலமாக, கிரிகளின் மூலமாக நீங்கள் அவரை கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி நீங்கள் இந்த செயல்களின் வழியாக நீங்கள் படுகின்ற பொழுதுதான் உங்களுடைய பணியானது வழிபாடாக மாறும், அது தவமாக மாறும், அது ஜெபமாக மாறும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலவெளியிலே நமக்கு உணர்த்துகின்றார். இந்த வார்த்தைகளை உணர்ந்து ஆண்டவருடைய கரத்திலே என்னையும் இவ்விதமாய் என்னுடைய திறமைகளின் மூலமாக உம்மை கனப்படுத்துவேன், என்னுடைய நேர்மையின் வழியாக உம்மை கனப்படுத்துவேன், என்னுடைய நற்கிரிகளின் வழியாக உம்மை கனப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிக்கிற பொழுது கர்த்தர் நம்மையும் நம்முடைய பணிகளையும் நம்முடைய பயணங்களையும் அவர் ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் உங்களுக்கு தந்து வழிநடத்துவாராக. தேவன் தாமே இந்த திருவசனத்தின்படி உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆளுரையை கேட்ட நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை நிசியா விசுவாசம் பிரமாணம் மூலமாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வவல்லமையுள்ள கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரடக்கமானாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்கள் உண்டாகும் முன்னே நமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தேவனானவர், ஜோதியில் ஜோதியானவர், மேதேவனில் மேதேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தந்தையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலே பரிசுத்த ஆவியினாலே கடுமையாகத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்து பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் இருந்து பாடுபட்டு அடக்கப்பட்டார். வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்திலே பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். உயிரோடையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடு திரும்ப வருவார்.
அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவோடு குமாரனோடு புறப்படுகிறவருமாய் பிதாவோடு குமாரனோடு கொடுத்தல் ஸ்தோத்திரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாய் உரைத்தவராயிருக்கிற பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான திருப்பதியோடு விசுவாசிக்கிறேன். பாவங்களை மன்னிக்கப்பட்டவரை ஞானஸ்நானத்தை அளிக்கிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்கு ஜீவனும் உண்டாவதற்கு காத்திருக்கிறேன். ஆமென். சபையார் அமர்வோம். திருச்சபை மக்களுக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். முதலாவதாக திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை மதுரை ராமநாதபுர திருமண்டலம் மேலவாசல் ஆயர் வட்டம் சிஎஸ்ஐ தூய இமானுவேல் ஆலயத்தின் அங்கத்தினரான காலம் சென்ற திரு ஃப்ரெட்ரிக் ஜெபராஜ், திருமதி பொக்கிஷம் அவர்களுடைய மகன் திரு எஃப் ஜான்சன் தேவராஜ் அவருக்கும், மேற்படி நமது திருச்சபையை சேர்ந்த திரு எம் பாபராஜ், திருமதி எமில்டா பாப்சி அவருடைய மகள் செல்வி அபினா அவர்களுக்கும் திருமணம் நடைபெற இருக்கிறது. இவரையும் திருமணத்தில் நீக்கக்கூடாதபடி நியாயமான காரணம் தடை இருக்குமானால் அதை சபையின் குடும்பமானவருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்கவும். இது இவர்களுக்கு 2ஆம் மற்றும் 3வது திருமண அறிக்கை. திருமணத்தில் இணைய போகிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற காலத்தில் ஏற்ற துணையை உருவாக்குகிற ஆண்டவர், அருமையான பிள்ளைகளை இணைக்க சத்த உன தயவுக்காக நன்றி. திருமண வாழ்விலும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், நன்மை நாடு நிரப்பும். இன்னும் அநேக எங்களுடைய திருச்சபை பிள்ளைகள் திருமணத்திற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்விலும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களும் உடைய பிள்ளைகளுக்கு தாரும். இயேசு கிறிஸ்துவில் ஜெபிக்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். தொடர்ந்து திருச்சபை மக்களுக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். வழக்கம் போல வருகிற செவ்வாய்க்கிழமை காலை 11 மணி அளவில் பெண்கள் ஐக்கிய சங்க கூடுகையானது நடைபெறும் என்பதையும் முன்போடு கூட தெரிவித்துக் கொள்கின்றேன். வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு வழக்கம் போல வெள்ளி மாலை ஆராதனை நடைபெறும். ஆகவே திருச்சபை மக்கள் உற்சாகமாக நீங்கள் பங்கு பெறும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். இன்று ஐக்கிய சங்க கூடுகையானது நடைபெறாது. இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாளை காணுகிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபம் செய்வோம். ஜூலை 5 11ஆம் தேதி வரை பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை காணுகிறவர்கள். ஜூலை 5ஆம் தேதி பிறந்தநாள் காண்பவர்கள் செல்வி ஜே எல்ஷா அவர்கள், செல்வன் ஆர் ஜெரோம் ஜேசன் அவர்கள், திருமதி எஸ் ஸ்டெல்லா அவர்கள், திருமதி கே பிரியதர்ஷினி அவர்கள், திருமதி ஆர் ஜெனிஃபர் ஏஞ்சல் அவர்கள், திரு ஜி வினோத் கண்ணன் அவர்கள், திரு சாம்வேல் வினோத் அவர்கள், திரு பாண்டித்துரை அவர்கள். ஜூலை 6ஆம் தேதி திருமதி ஏ சுனிதா அவர்கள், திருமதி ஜி அன்னாள் அவர்கள், திருமதி எஸ் ஷெரின் குளோரினா அவர்கள், டாக்டர் டி திவ்யா அவர்கள், திரு டி ராஜா குணசிங் அவர்கள், திரு ராஜேந்திர பிரபாகர் அவர்கள். ஜூலை 7ஆம் தேதி செல்வன் எஸ் சாலமோன் அவர்கள், திருமதி வி தீபா குமாரி அவர்கள், திருமதி தீபா வெஸ்லி அவர்கள், திருமதி எம் புஷ்பம் மான்சில் அவர்கள், திரு எஸ் ஆண்ட்ரூஸ் சாம் கிருபாகன் அவர்கள், திரு ஏ ரிச்சர்ட் அவர்கள், திரு ஜேம்ஸ் ஃபேட்ரிக் அவர்கள் தம்முடைய பிறந்தநாளை காணுகிறார்கள். ஜூலை 8ஆம் தேதி மாஸ்டர் தியோடர் எஸ் அரிமா அவர்கள், பேபி ஆர் ஜானிட்டா ஷெலினால் அவர்கள், திருமதி எஸ் தேவ அப்சரா அவர்கள். ஜூலை 9ஆம் தேதி பேபி ஜே ஜோஸ்லின் கிரேஸ் அவர்கள், செல்வி வி ஷேரன் வேதாராணி அவர்கள், மாஸ்டர் பி ஜோகித் ரோவன் அவர்கள், மாஸ்டர் ஜான் நிகில் அவர்கள், செல்வன் வி ஆண்ட்ரூஸ் விக்டர் லீ அவர்கள், செல்வன் ஜி ஜான் மெட்வின் அவர்கள், திருமதி கிறிஸ்டினால் திஷை அவர்கள், திரு ஜே வின்ஸ்டன் அவர்கள், திரு ஜெஃப்ரி ரூஸ்வெல்ட் அவர்கள், திரு ஆர் டொமினிக் இமானுவேல் ஜெஃப்ரி அவர்கள் தங்களுடைய பிறந்தநாளை காணுகிறார்கள். ஜூலை 10ஆம் தேதி திருமதி கே லதா அவர்கள், திரு டி ராபின்சன் அவர்கள், திரு டி பிளஸ்ஸிங் டேனியல் அவர்கள், திரு ஜார்ஜ் லெஸ்லி அவர்கள் தங்களுடைய பிறந்தநாளை காணுகிறார்கள். ஜூலை 11ஆம் தேதி மாஸ்டர் வி விசாந்த் அவர்கள், திரு ஜே விஜயராஜ் அவர்கள், திரு ஏ ரிச்சர்ட் அவர்கள் தங்களுடைய பிறந்தநாளை காணுகிறார்கள். பிறந்தநாள் காணுகிற பிள்ளைகளை திருச்சபையின் சார்பாக வாழ்த்து கொண்டோம். திருமண நாளை காண்கிறவர்கள் ஜூலை 6ஆம் தேதி திரு எஸ் மில்டன் ஞானசேகர், திருமதி எஸ் உமாராணி அவர்கள், திரு பி இமானுவேல் தனபாலன், திருமதி பி சுகந்தி அவர்கள் தங்களுடைய திருமண நாளை காணுகிறார்கள். ஜூலை 7ஆம் தேதி திரு எஸ் ஸ்டீஃபன் லக்ஷ்மணன், திருமதி எஸ் ரூத் அவர்கள், திரு டபிள்யூ செல்வம், திருமதி ஆக்னஸ் கிரேஸ் ஜான்சிராணி அவர்கள், திரு ஆர் அருள், திருமதி ஏ அனிதா அவர்கள், திரு டி செல்வமணி, திருமதி எம் கங்காதேவி அவர்கள் தங்களுடைய திருமண நாளை காணுகிறார்கள். ஜூலை 8ஆம் தேதி திரு கே டேவிட் ராஜா, திருமதி ஜே சரோஜினி அவர்கள். ஜூலை 9ஆம் தேதி திரு ஜி ராஜேஷ், திருமதி ஆர் ஏஞ்சலின் ஷாலினி அவர்கள். ஜூலை 10ஆம் தேதி திரு ஜான் பீட்டர், திருமதி ஜெனிஃபர் அவர்கள், திரு கே ஐசக் டேனியல் ராஜ், திருமதி ஜி ஜாய் ஷெர்பினா அவர்கள். ஜூலை 11ஆம் தேதி திரு பி டேவிட் கிளாட்வின், திருமதி கிறிஸ்டில் ஜெய்சி அவர்கள், திரு அருண் ஆபரகாம் சாம்பல், திருமதி பி ஏஞ்சல் ஜெனிஃபர் அவர்கள், திரு ஜி ரூபன், திருமதி ஆர் பேபி அவர்கள், திரு செல்வ பிரகாஷ், திருமதி சிவியா தந்திரா அவர்கள் தங்களுடைய திருமணங்களை காணுகிறார்கள். பிறந்தநாள் காணுகிற பிள்ளைகளையும் திருமண காணுகிற பிள்ளைகளையும் பாடல் வழியாக பாடி அவர்களை வாழ்த்துவோம்.
செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, பிறந்த நாளையும் திருமண நாளையும் காணுகிற எங்களுடைய திருச்சபை பிள்ளைகளை மனதார வாழ்த்துகிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே பிரியம் என்று சொன்ன ஆண்டவர், அன்பு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இன்னும் அநேக பிறந்த நாளையும் திருமண நாளை கண்டு மக்கள் நன்றி செலுத்த உதவி செய்யும். இம்மட்டும் உதவின ஆண்டவர் இனியும் உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் அருமரட்சக மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுதல் செய்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். லெத்தானியா ஜெபம் செய்வோம். எல்லா மனிதருக்காகவும் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் செய்து ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும் என்று கற்பித்து அருளின சர்வ வல்லமை உள்ள தேவனே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் கர்த்தாவே. உம்முடைய திருநாமத்தை அறிக்கையிடுகிற யாவரும் உமது பரிசுத்த வசனத்தின் சத்தியத்தை குறித்து இசைந்த மனதுள்ளவர்களாய் இருந்து தைரியத்தோடும் உண்மையோடும் அதற்கு சாட்சி பகர அனுக்கிரகம் செய்யும். எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் கர்த்தாவே. சகல தேசத்தாரையும் நீதியின் பாதையிலும் சமாதான வழியிலும் நடத்தியருளும். எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் கர்த்தாவே. நாங்களும் மற்றெல்லா மனிதரும் தேவ பக்தியோடும் சாந்தத்தோடும் ஆளப்படும்படி மனிதருடைய விஷயங்களில் அதிகாரம் வகிப்பவர்களையும் விசேஷமாய் இந்திய குடியரசின் ஜனாதிபதியும் எங்களை ஆளுகிறவர்களையும் உமது பரிசுத்தமும் சமாதானமான ஞானத்தால் நடத்தியருளும். எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் கர்த்தாவே. எல்லா பேராயர்களும் ஆயர்களும் டீக்கன்களும் விசேஷமாக ரைட் ரெவரண்ட் ரூபன் மார்க் என்னும் எங்கள் பிரதான பிரேயாயரும், ரைட் ரெவரண்ட் ஜெய்சிங் பிரின்ஸ் பிரபாகரன் என்னும் எங்கள் பேராயரும் தங்கள் நடக்கையினாலும் போதகத்தினாலும் சத்தியமும் ஜீவனமுள்ள உமது வசனத்தை பிரசித்தப்படுத்தி உமது பரிசுத்த சாக்கிரமந்துகளை ஒழுங்காயும் செம்மையாயும் கொடுக்க அவர்கள் அனைவருக்கும் உமது கிருபையை அருளி செய்யும். எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் கர்த்தாவே. சகல தேசத்தாருக்குள்ளும் உமது சுவிசேஷம் பரவும்படி உழைத்து வரும் யாவரையும் வழிநடத்தி ஆசீர்வதித்து எல்லா கல்வி சாலைகளையும் வித்தியாலயங்களையும் வைத்திய சாலைகளையும் உமது ஆவியானவரால் பிரகாசிப்பித்தருளும். எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் கர்த்தாவே. உமது பரம ஆதரவினாலே நாங்கள் பஞ்சத்தினின்றும் வறுமையினின்றும் காக்கப்பட்டு பூமியின் நற்பலன்களை அதனதன் காலத்தில் நன்றி அறிதலினான இருதயத்தோடு அனுபவிக்கும்படி எங்களுக்கு கிருபை செய்தருளும். எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் கர்த்தாவே. உம்முடைய ஜனங்கள் எல்லாரும் விசேஷமாய் இவ்விடத்தில் கூடி வந்திருக்கிற இந்த சபையாரும் சாந்த இருதயத்தோடும் தகுந்த வணக்கத்தோடும் உமது பரிசுத்த வசனத்தை கேட்டு உட்கொண்டு தங்கள் வாழ்நாளெல்லாம் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாய் உமக்கு உத்தம ஊழியம் செய்ய அவர்களுக்கு உமது பரம கிருபையை கொடுத்தருளும். எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் கர்த்தாவே. நிலையில்லாத இந்த ஜீவ காலத்தில் துன்பம் துக்கம் வறுமை வியாதி முதலான உபத்திரங்களால் வருத்தப்படுகிற யாவரையும் உமது தயவினாலே தேற்றி ஆதரித்தருளும். எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் கர்த்தாவே. உம்மிடத்தில் விசுவாசமும் பயபக்தியும் உள்ளவர்களாய் ஜீவித்து போன உமது அடியார் எல்லாருக்காகவும் நாங்கள் உம்மை துதித்து அவர்களோடு கூட நாங்களும் உமது பரம ராஜ்யத்தில் பங்கு பெறும்படி அவர்கள் காட்டிய நல் மாதிரியை பின்பற்ற எங்களுக்கு கிருபை செய்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் கர்த்தாவே. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை நிறைத்தருளும்.
உம்முடைய சமூகத்திலே வந்து நாங்கள் படைத்த காணிக்கைகள் எங்களையும் ஆண்டவரே நீர் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதியும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானுடைய மெய் சமாதானமும் பாதுகாப்பும் அரவணைப்பும் நம்ம இவரோடு கூட என்றும் என்றும் சதா காலமும் தங்கி நிலைத்திருப்பதாக. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தருக்காய் சொந்த இரத்தத்தை சிந்தின காரணத்தை வர பூரணமாய் எண்ணி கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. ஜீவப்பமல்லோ கிறிஸ்துவின் திரு சரீரமல்லோ, பாவமனக்கல்லோ உனக்காய் பகிரப்பட்டதல்லோ. தேவகுமாரனே ஜீவப்பத்தை நீ இன்று அவருடன் என்றும் பிழைத்திட கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. அப்பம் மீட்குதலுக்காக யாவரும் எழும்பி நிற்போம். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமானது. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்குகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். நானுடைய கூடாரத்தில் அழுதுக பள்ளியிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணவே. சமாதானத்தை ஒருவரோடு ஒருவர் நாம் பகிர்ந்து கொள்ளுவோம். கர்த்தருடைய சமாதானம் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு அனைவரும் நாம் சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவே, உத்தம பிரதான ஆசாரியரே, நீர் உமது சீசர் மத்தியிலே பிரசன்னமாயிருந்தது போலவே எங்கள் மத்தியிலே பிரசன்னமாகி வெளிப்படுத்தியதும் நீரே பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் சதா காலம் ஒரே கடவுளாக ஜீவித்த ஆசாரிக்கிறீர். ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. அவர்கள் ஆவியோடும் இருப்பாராக. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். ஆண்டவரிடத்தில் உயர்த்துகிறோம். நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படி செய்வது நீதியாய் இருக்கிறது. ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷத்த கடமையாயிருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் வானத்தையும் பூமியையும் அவைகளுள் எல்லாவற்றையும் படைத்தீர். மனிதன் உமது சாயலாக உண்டாக்கினீர். அவன் பாவத்தில் விழுந்தபோது புது சிருஷ்டியின் முதற்பனாக நீர் அவனை மீட்டுக் கொண்டீர். பரிசுத்த வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன.
கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் உன்னதத்திலே ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். தேவரீர் மனிதல் உருக்கமாய் அன்பு கூர்ந்து உமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்துள்ளினரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்துமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றென்றைக்கு நினைப்பூட்டு ஞாபகத்தை நிமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்திற்கு கட்டளையிட்டாரினாரே. அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அவர் அப்பத்தை எடுத்து அவர் ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று சீசர்களுக்கு கொடுத்து, வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து அவர் ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கக்கூடிய இரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று திருவிழம் பற்றினார். ஆமீன். கர்த்தாவே, மரணத்தை நினைவு கூறுகிறோம், கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம் பண்ணுவதாக. ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகிய எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமையில் நினைவு கூர்ந்து உமது அடையாளகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் திரும்ப வரமளவும் அவரை நினைவு கூர்ந்து இதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, எங்கள் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிறப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாகும், நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துடைய இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் உமது பரிசுத்த ஆவியால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று தாழ்மையோடு கூட பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்திலே ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாக சகல கனம மகிமை என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமரிக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கள் மன்னிக்கிறது போல குற்றங்களை மன்னியும். சோதனையில் பிரவேசிக்கப்படாமல் எங்களை ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமை நிறைக்கப்படுவதே. ஆமென். ஆண்டவருடைய பந்திலே சேருவதற்கு முன்னதாக நம் பணியிடத்திலே கடவுளை கனப்படுத்த வேண்டும். திறமையால், உங்களுடைய திறமையாலே நீங்கள் பணி செய்கிற இடத்தில் அவரை கனப்படுத்துங்கள். பிரியமானவர், உங்களுடைய நேர்மையான வாழ்வின் வழியாக, பிரியமானவர், உங்களுடைய நற்கரையின் வழியாக அவரை நான் மனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வாக்களித்திருக்கிறார். அதை உணர்ந்தவர்களாய் ஆண்டவருடைய பந்திலே சேருவதற்கு முன்பதாக நம்மை தகுதிப்படுத்தும் வண்ணமாக முழங்கால் படியிட்டு ஜெபநிலையில் இருந்த வண்ணமாக தாழ்மையின் ஜெபத்தை யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் நம்பி நாங்கள் பந்தியில் சேர்த்துமையாமல் தேவனுடைய எல்லாவற்றை இரக்கத்தை நம்பி சேர்கிறோம். உம்முடைய மேஜின் கீழும் துணிகளை படிக்கும் நான் பார்த்தல்ல, ஆனாலும் தேவனில் எப்பொழுதும் நிச்சயமான ஆண்டவராயிருக்கிறீர். ஆகிய கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனை இயேசு செலுத்தம் ரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள செல்வமாகவும் சுத்தமாக்கி எப்பொழுது நாங்கள் அவர்களும் அவர்கள் வாசமாய் கேட்கிற விதமாய் அவருடைய செல்வத்தை புசித்து அவர் ரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு. ஆமென். நாம் பிற்கிறப்பம் இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? ஜெபம் செய்வோம். நம்முடைய பணியிடத்திலே கடவுளை நாம் கனப்படுத்த வேண்டும். பிரியமானவர்கள், நம்முடைய திறமையின் மூலமாக, நம்முடைய நேர்மையின் மூலமாக, நம்முடைய வாழ்வின் வழியாக இதை உணர்ந்தவர்களாய் ஆண்டவருடைய கரத்திலே நாம் நன்றி செலுத்துவோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, கடந்த 6 மாதம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளை கண்ணின் மணி போல பாதுகாத்தே சுகவீனமான நேரங்களிலே பலன் தந்து தாங்கினீர். நீர் கொடுத்த நல்ல சரீர சுகத்திற்காக பலனுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த ஆலயத்திலே உம்முடைய பிள்ளைகள் ஏறெடுத்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் உம்முடைய கண்கள் காணும்படியாக, உம்முடைய செவிகளை ஆண்டவரை திறந்தள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேர்வு எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நினைத்தருளும். அவர்களுக்கு நீர் உதவி செய்யும்.
ஆண்டவரே, தேர்விலே வெற்றி பெறுவதற்கான கிருபைகளை தாரும். எங்களுடைய திருச்சபையில் இருக்கிற சிறுவர் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், வயதான பெற்றோர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்கப்பா. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் இருக்கும் என்று சொன்ன ஆண்டவர், உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா பணிகளிலும் உம்முடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும் அப்பா. பணி செய்கிற பிள்ளைகள், வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், திருமணம் செய்திருக்கிற பிள்ளைகள், திருமணத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. நன்மையினாலும் கிருபையினாலும் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை நிறைத்தருளும்படியாக நிகழ்ச்சி வைக்கிறோம். இந்த ஆராதனைக்கு வந்தது நல்லது, உம்முடைய வார்த்தைகளை கேட்டது நல்லது என்கிற சந்தோஷத்தோடு கூட மகிழ்ச்சியோடு கூட கடந்து போக உதவி செய்யும். உமது அடியேன் ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையும் திருச்சபை பிள்ளைகளையும் திருச்சபையில் நடைபெறுகிற ஊழியங்களையும் கிராம ஊழியங்களையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கின்றேன். பொறுப்பாளர்களுக்காக நன்றி செலுத்துகின்றேன். ஊழிய குழுக்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். ஒவ்வொருவரும் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து வருகிற காலங்களிலே நேர்மையாக தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக எப்பொழுதும் செயல்பட நீர் உதவி செய்வீராக. வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பெயராலே உமது அடியேன் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நன்மையினாலும் கிருபையினாலும் உம்முடைய பிள்ளைகளை நிறைத்தரல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் அருமரட்சக மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டுதல் செய்கிறோம். அன்பின் ஆண்டவரே, ஆமீன். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் தயவுள்ள பராமரிப்புக்கும் நம்மையும் நமக்கு அருமையானவர்களையும் நாம் ஒப்படைப்போம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானுடைய மெய் சமாதானமும் பாதுகாப்பும் அரவணைப்பும் நம் அனைவரோடு கூட நம்முடைய பணிகளோடு பயணங்களோடு இன்றும் என்றும் சதா காலமும் தங்கி நிலைத்திருப்பதாக. நிறைவு பாடலாக பாமாலை 212 பகலோன் கதிர் போலுமே இயேசுவின் ராஜரிகம் என்கிற பாடலை நிறைவு பாடலாக யாவரும் எழுமி நின்று பாடுவோம். சாஷ்டாங்கம் செய்து போற்றுவார் நீர் வாழ்கிறாயரே என்பார். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபரங்களையும் மறவாதே. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு கூட சென்று வாருங்கள். கர்த்தர் தாமே உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் உங்களுடைய பணிகளையும் பயணங்களையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.